வாசிப்போம் தமிழிலக்கியம் வளர்ப்போம் குழு நடத்துகின்ற இந்த கூகுள் மீட் இலக்கிய சந்திப்பிற்கு வருகை தந்திருக்கின்ற எழுத்தாளர்கள் நண்பர்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி வரவேற்கிறோம். நண்பர்களே, நாம் மாதந்தோறும் தமிழினுடைய முக்கியமான எழுத்தாளர்கள் அவர்களுடைய படைப்புகளை குறித்து ஒவ்வொரு மாதமும் பேசிக்கொண்டிருந்தோம். இப்பொழுது முதல் முறையாக நண்பர்கள் பலரது விருப்பத்திற்கு இணங்கவும், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சோஷியல் மீடியாவினுடைய அந்த முக்கியத்துவத்தின் காரணமாகவும் சமீபத்தில் கடந்த ஓராண்டுக்குள் வெளிவந்த முக்கியமான நூல்களை பற்றிய கூட்டத்தையும் நடத்தலாம் என்று முடிவு செய்து முதல் கூட்டமாக இதனை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவர்கள் எழுதிய காவு என்ற நாவல். இந்த காவு என்ற நாவல் தேநீர் பதிப்பகத்தினுடைய நாவல் போட்டியிலே இந்த ஆண்டு பரிசு பெற்ற நாவல். இந்த நாவலை குறித்து பேசுவதற்காக இலக்கிய விமர்சகர் சரோஜினி கனகசபை வருகை தந்திருக்கிறார். அதனால் நம்ம ரொம்ப அதிக நேரமெல்லாம் எடுக்க போகிறதில்ல, ரொம்ப சுருக்கமாக தான் இது பண்ண போகிறேன். நாம் இந்த நிகழ்ச்சியை ஒரு 45 நிமிடங்களுக்குள்ளே முடித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நடத்திட்டு இருக்கோம். இப்போ எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா. எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவர்களை எனக்கு வெகு காலமாக தெரியும். முதலாக விஷ்ணுபுரம் இலக்கிய விழாவிலே கோவையிலே பார்த்த நினைவு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக தெரியும் எனக்கு. அவர் எழுத்தாளர் என்று தெரியும், ஆனால் குறிப்பிடத்தக்க அளவிலே தமிழிலே இவ்வளவு சிறுகதைகள், நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்கிறார் என்பதை நான் இந்த நாவல் படிக்கும்போது தான் அறிந்து கொண்டேன். அதனால் அவரை குறித்த முழு தகவலையும் சொல்லிவிடுவது நல்லது என்று நினைக்கிறேன். அந்த குறிப்பையும் வாசித்து விடுகிறேன். கோவையில் வசித்து வந்த அவர் கடந்த 2-3 ஆண்டுகளாக சென்னைக்கு வசிப்பிடத்தை மாற்றியிருக்கிறார். அவர் முதலிலே எழுத ஆரம்பித்தது இணைய இதழ்களில். குறுகிய காலத்திலேயே ஆனந்த விகடன், கனையாழி, கல்கி, குங்குமம், கலைமகள், அமுதசுரபி போன்ற இதழ்களில் சுமார் 40 சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். முதல் நாவல் கலைமகள் இதழ் நடத்திய கீவாஜா நூற்றாண்டு நினைவு நாவல் போட்டியிலே 2வது பரிசு பெற்றது. அந்த நாவல் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதை தவிர பல சிறுகதை போட்டிகளில் சிறுகதைகள் பரிசுக்கும் தேர்வாகியுள்ளன. வாசிப்பிலே மிகுந்த ஆர்வமுடையவர், விருப்பமுடையவர், தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறார் எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா. அதனால் நமது வாசிப்போம் தமிழிலக்கியம் வளர்ப்போம் குழு முதலாவதாக அவரது இந்த நாவலை குறித்து பேசுவதிலே உண்மையிலேயே பெருமைப்படுகிறது. அப்புறம் இந்த நாவலை பற்றிய திறனாய்வுக்கு விமர்சகர் சரோஜினி அவர்களை தேர்ந்தெடுத்தோம். அவர் ஒரு அருமையாக இந்த நூலை குறித்த ஒரு மதிப்புரையை, ஒரு விமர்சனத்தை நமது வாசிப்போம் தமிழிலக்கியம் வளர்ப்போம் குழுவில் எழுதியிருந்தார். அதனால் இந்த நாவலையே முதலாவதாக எடுத்துக்கொள்வோம் என்று அவரை அழைத்தோம். சரோஜினி அவர்களை பற்றியும் ஒரு சின்ன குறிப்பை சொல்லணும்னு விரும்புகிறேன். அவர் ஒன்றுபட்ட மதுரை மாவட்டத்திலே இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளரினுடைய மகள். அந்த பெருமைக்கு உரியவர். அவர் வாசிப்பிலே மிகுந்த ஆர்வமுடையவர். சுமார் 300 நூல்களை குறித்து நமது வாசிப்போம் குழுவிலே விமர்சனங்களை எழுதியிருக்கிறார். அந்த விமர்சனங்கள் 3 தொகுப்புகளாகவும் வெளிவந்திருக்கின்றன. அதை தவிர அவர் சுமார் 20 ஆண்டுகள் தேனி மாவட்டத்திலே பொருளாதார அளவிலே மிகவும் பின்தங்கிய மக்களுக்கு பல விதங்களிலும் சேவை செய்திருக்கிறார். அந்த பெண்களினுடைய முன்னேற்றத்திற்காக பல விதங்களிலும் உதவி செய்திருக்கிறார். ஏனென்றால் களத்தில் இறங்கி உதவி செய்வது என்பது மிகப்பெரிய பணி. அதே போல பெண்களினுடைய ஆளுமைக்காகவும் அவர் பல வகுப்புகளையும் எடுத்திருக்கிறார். அந்த வகையிலே சரோஜினி கனகசேகர் அவர்கள் பல விதங்களிலும் பாராட்டுதலுக்கு உரியவர். அவரை
எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவர்களினுடைய இந்த காவு என்ற நாவலை குறித்து உரையாட அழைக்கிறேன். வாங்க தோழர். நன்றி தோழர், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அவங்க உஷா, ராமச்சந்திரன் உஷா அவங்கள கிட்டத்தட்ட இந்த குழுவில் இருந்துதான் தெரியும். வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவினர் ஒரு தடவை இதுல அடையார் ஆனந்த் பவன்ல ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேசும்போது அங்க வச்சுதான் நாங்க இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டோம். அதுக்கப்புறம் குழுவுல அவங்க எழுதக்கூடிய ரைட்டிங்ஸ் பிளஸ் நான் எழுதுறதுக்கு அவங்க விருப்பம் தெரிவிக்கிறது இப்படிதான் போயிட்டு இருந்தது. கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு மிர்ச்சி, ஒரு மிளகாயை போட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, என்னோட கதைக்கு யார் விமர்சனம் எழுதுறீங்களோ அவங்களுக்கு தான் நான் இந்த விதை கொடுப்பேன்னு சொல்லி சும்மா ஜாலியா ஒரு கமெண்ட் போட்டாங்க. போட்டதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், சரி நான் எழுதுறேன்ப்பா அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். போட்டு நான் சும்மா ஜாலியா தான் போட்டேன். அப்புறமும் எனக்கு என்னமோ அந்த இது இந்து அவங்க உள்ள அதுக்கு ஒரு விமர்சனம் எழுதியிருந்தாங்க அந்த புக்குக்கு. அதை வாசித்துட்டு சரி நம்ம இந்த புக்கை இமீடியட்டா வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு இமீடியட்டா ஆர்டர் போட்டு தான் அந்த புக்கு வாங்கி படிச்சேன். கிட்டத்தட்ட இந்த நூலுக்கு நான் எடுத்துக்கிட்ட டைம் 3 hours. அந்த புக்கு ஓபன் பண்ணதுல இருந்து திரும்ப எண்டு வரைக்கும் முடிச்சுட்டு தான் கீழே வச்சேன். அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த இழுத்துட்டே போனது, ஒவ்வொரு கேரக்டரையும் அவங்க கொண்டு உள்ள கொண்டு வச்சது. இன்னொன்னு அந்த பெண்கள், அந்த கதையில் வந்த அத்தனை பெண்களுமே அவர்களுடைய சூழ்நிலைகளும் ஒவ்வொன்றும் அவங்க விளக்கிய இடங்கள் மிக அருமையா இருந்தது. ஒரு இடத்துல நிறுத்திட்டு எந்திரிச்சு போக முடியல புத்தகத்தை. அந்த மாதிரி இருந்தது அந்த புத்தகம் ஆக்சுவலா. இந்த நூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1933 சுதந்திரத்திற்கு முற்பட்ட காலகட்டத்துல, அந்த சுதந்திரத்திற்காக போராடிட்டு இருந்த காலகட்டத்துல இருந்து எமர்ஜென்சி பீரியடா இருந்த 1975 வரைக்கும் ஆன இடப்பட்ட பீரியட்ல தான் இந்த நூல் கதை பேசுது. ஆக்சுவலா இது ஒரிஜினல் கதை இல்ல, இது ஒரு வரலாற்று புனைவு. இதை எழுதுறதுக்கு அவங்களுக்கு எப்படி மூடு வந்ததுன்னா, அவங்களோட பாட்டி எப்பவுமே பொதுவாவே நம்ம பாட்டி தாத்தாட்ட கதை கேட்டோம்னா புதுசா கிரியேட்டிவா ஏதாவது இது பண்ணி கதை சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஆனா அவங்க பாட்டி அவங்க வாழ்வில் நடந்த வாழ்வியல் கதைகளை, அவங்க சந்திச்ச கஷ்டங்கள், பிரச்சனைகள் அதை வச்சு அவங்க கிட்ட பேசிட்டே இருப்பாங்க அப்படின்றத கேட்டுட்டு சரி இதையே நம்ம ஒரு நூலா கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அவங்க இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க இந்த நூல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரம் காவு எனும் ஒரு பெண். அந்த பெண்ணை சுத்தி தான் கதை நகருது. இதனுடைய கதை களம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கரூர், நாமக்கல், சென்னை, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம், இந்த ஏரியா ஃபுல்லாவே சுத்தி வருது. அப்படிதான் கதையினுடைய போக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த பெண்ணுடைய 15வது வயதுல ஆரம்பிச்சு அந்த பெண்ணினுடைய கடைசி 65, 66 வயசுக்கு மேல வரைக்கும் இந்த கதையை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த கதையில வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த காவு எப்படிப்பட்ட ஒரு பெண்ணா இருக்கான்னா, மிகவும் வெகுளியாக, தன்னை பத்தியே தானே யோசிக்க தெரியாத ஒரு பெண்ணாக, ரொம்ப ஒரு பயந்த சுபாவமா, சமூகம் பத்தி எந்த ஒரு விழிப்புணர்வும் அற்ற ஒரு பெண்ணா அந்த பெண் இறந்திருக்கிறார். அவளுக்கு திருமணம் முடிக்கிறாங்க 12 வயதில். 12 வயதில் திருமணம் முடிச்சு ஒரு 3 வருஷம் அவங்க அம்மா அப்பா வீட்டுல இருக்கு அந்த பொண்ணு. திரும்ப 15 இயர்ஸ் ஆகும் போது கணவனோட அனுப்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஏற்படும் போது அதை நினைச்சு ரொம்ப பயப்படுறா. அந்த தாம்பத்திய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இது எல்லாமே அந்த பொண்ணுக்கு பயங்கர பயத்தை ஏற்படுத்துது. அப்ப இன்னொரு கேரக்டர் அங்க வருது. யாருன்னா காவுவோட அண்ணி ஒரு கேரக்டர் வராங்க. அம்மாளு அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா, இந்த பெண்ணை ஒரு குழந்தையா நினைச்சு அவளுடைய கஷ்டங்கள், அவ எதெல்லாம் யோசிக்கிறாளோ இதெல்லாம் தப்பு. தாம்பத்தியம்ன்றது உறவை பத்தி இவ்வளவு பயப்பட தேவையில்லை. ஆண் பெண் உறவுன்றது என்ன மாதிரி போகுது, வாழ்க்கை எப்படி கொண்டு போகணுன்றத சின்ன சின்ன விஷயங்கள்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு இந்த நிகழ்வு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடைபெறக்கூடியதுதான், கூடிய ஒரு நிகழ்ச்சி தான், அதுதான் உனக்கும் நடக்க போகுது, அதனால பயப்படாதன்னு சொல்லி அவளை தேத்திட்டே இருக்கிறா அந்த அம்மாளுன்ற கதாபாத்திரம். அது மட்டும் இல்ல, அந்த பெண்ணினுடைய தைரியம் மிக அருமையா இருக்கும். அந்த அம்மாளுவோட அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வேற ஒரு ஊர்ல இருப்பாங்க. அவங்க அண்ணனோட ஒய்ஃபும் இருப்பாங்க. இந்த இடத்துல அம்மாளுவோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணனையும் அவங்க அந்த பையனையும் அந்த மருமகளையும் சேரவே விட மாட்டாங்க. சேர்ந்து ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை அவங்க கிரியேட் பண்ணவே மாட்டாங்க. ஒரு சூழல்ல இந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது இத கவனிக்கிறா. இந்த மாதிரியான ஒரு சூழல் இங்க இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு வார்ன் பண்றா. இது தப்பு.
அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான சுதந்திரத்தை நீங்க கொடுக்கணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணும். தாம்பத்தியமே இல்லாம அவங்க வந்து ஒருத்தர் புரிஞ்சுட்டு எப்படி வாழ்க்கையை கொண்டு போக முடியும்னு அவங்க அம்மா கூட சத்தம் போட்டு சண்டை போட்டு அவங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலையை அங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இவ்வளவு தூரம் அந்த பொண்ணு யோசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காவுவோட அண்ணா அவர் பேரு வாசு. அவர் எப்படி இருக்காருன்னா கொஞ்சம் அதாவது சமூக சிந்தனை மிக்கவராக, நேர்மறை சிந்தனைகள் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு ஆணாக, ஆணாதிக்கத்தை வந்து எந்த சூழ்நிலையிலையும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு ஆணாக இருக்கிறார். இன்னொன்னு எப்படி யோசிக்கிறாருன்னா, ஒவ்வொரு பெண்ணும் வந்து தனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை வெளிப்படையா சொல்லணும். எந்த சூழ்நிலைக்கும் பயப்படக்கூடாது. தப்பு அப்படின்னு ஒரு சூழ்நிலையை கண்ல பார்த்தா, அதை இம்மீடியட்டா எதிர்த்து சொல்லணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு ஆணா இருக்காரு. அது மட்டும் இல்ல, பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகள் வாசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக, காந்திய சிந்தனை மிக்கவராக, காந்தி சொல்லக்கூடிய ஒவ்வொரு வழிகளையும் பின்பற்றக்கூடிய ஒரு ஆணாக அந்த வாசு என்ற கதாபாத்திரம் இங்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது போக இந்த கதையில வந்து எனக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரம் காவுவின் மாமியாராக வரக்கூடிய ருக்மணி கதாபாத்திரம். ருக்மணி கதாபாத்திரம் எப்படி இருக்குன்னா, மிக சிறிய வயதில், அதாவது பால்ய வயதிலேயே, அதாவது ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும் போதே அந்த பொண்ணை வந்து ஒருத்தருக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த சூழ்நிலையில வந்து அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டுக்குள்ள வருது. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பெண். வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு 15 வயசு அவளுக்கு ஆகும்போது காவுவோட கணவன் கையில இருக்கிறான் 3 மாசம் குழந்தையா. அந்த ஸ்டேஜ்ல அவளோட கணவன் வந்து தேசாந்திரம் போயிடுறாரு. அந்த சூழ்நிலையில அந்த குடும்பத்தை வந்து முழுமையா கட்டி காக்கக்கூடிய ஒரு பெண்ணாக மாமியார, மாமனார, அது மட்டும் இல்ல அங்க நடக்கக்கூடிய அவங்க ஒரு மிகப்பெரிய விவசாய குடும்பமா இருக்கு. அந்த விவசாயத்தில் வரக்கூடிய தொழில் ரகசியங்கள் எல்லாத்தையும் தானே கத்துக்கிட்டு, தானே மேனேஜ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு முழுக்க முழுக்க உதவி செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக, மத்தவங்களோட கஷ்டங்களை தன்னுடைய கஷ்டம்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அந்த கேரக்டர் வந்து கதையில் வருது. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா காவுவோட கணவன். காவுவின் கணவனோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட வந்து முழுக்க முழுக்க வந்து ஆணாதிக்க சிந்தனை கொண்டவனாக, ஒரு பெண்ணை போகப் பொருளாக மட்டுமே பார்க்கக்கூடியவனாக, ஜாதி மதம் பேதம் ஜாஸ்தியா தனக்கு கீழே ஒர்க் பண்றவன் நான் என்ன சொன்னாலும் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறான். இன்னொன்னு எல்லா வகையான கெட்ட பழக்கங்களும் அவன்கிட்ட இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரா அவன் இருக்கிறான். இதுல வந்து இவனோட இந்த கேரக்டர் எல்லாமே தெரிஞ்சுமே வந்து அவங்க அந்த பொண்ணை வந்து அங்க கொடுத்துட்டாங்களோன்னு ஒரு கவலை எனக்கு இருந்தது. ரீசன் என்னன்னா, அவங்க அப்பா காவுவோட அப்பா வந்து வீட்டுல வந்து இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி சொல்லும் போது அந்த பெண் காவுவோட அண்ணன் வந்து அதை எதிர்க்கிறார். நோ, அது செய்யக்கூடாது. அவன் வந்து காலேஜ்ல வந்து இவரோட காலேஜ்ல அவங்க அண்ணன் படிச்ச காலேஜ்ல அண்ணனுக்கு 2 வருஷம் சீனியர் அவன் ஆக்சுவலா. அவன்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கங்கள் கிடையாது. சரியான மனிதன் அவன் கிடையாது. அவன் ஒரு போக்கிரித்தனமான ஒரு கேரக்டர் இருக்கவன். அவனுக்கு பொண்ணை கொடுக்க கூடாதுன்னு எவ்வளவோ சொல்றாரு. சொல்லும் போது இவர் என்ன செய்யறாரு, அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணு அவங்க மாமியார் வந்து எனக்கு வந்து தங்கச்சி முறை வேணும். வாழ்க்கையில மிக சிறந்த பெண் அவ. எல்லா வகையான எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து 4 பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண் அவ. அது மட்டும் இல்ல, அவங்க மாமனாரும் வந்து ஆச்சாரங்க, அனுஷ்டானங்கள், வேதாகமம் படிச்சவரு. அந்த மாதிரியான 2 பேருக்கு பிறந்த ஒரு பையன் கண்டிப்பா நல்லவனா தான் இருப்பான். இன்னொன்னு அங்க ஏறத்தாழ நிறைய சொத்துகள் நிறைய அந்த வீட்டுல இருக்குது. செல்வத்துக்கு இதே கஷ்டமே இல்லை, நல்லா படிச்சிருக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு அவனுக்கு தான் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லி அந்த பொண்ணை கொடுக்குறாரு. இது வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த நூல்ல மேக்சிமம் வந்து வரக்கூடிய எல்லா பெண் கதாபாத்திரங்களும் பாலிய விவாகம் அப்படின்றதுல இருக்கவங்களா தான் இருக்காங்க. அந்த காலகட்டம் அப்படி இருந்திருக்கு. ஒரு 1933ல சமூக ரீதியா பார்த்தோம்னா அவ்வளவு அவேர்னஸ் இல்லை. பெண்கள் தன்னை பற்றியோ தன்னுடைய சூழ்நிலை பற்றியோ பேசுவதற்கோ இல்ல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கோ எந்த ஒரு இதுவுமே சூழ்நிலையும் இல்லாத ஒரு காலகட்டமா இருந்திருக்கு. அப்படித்தான் நிறைய பெண்கள் வந்து அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. இந்த நூலில் வரக்கூடிய கதாபாத்திரத்திலையும் கிட்டத்தட்ட நிறைய பெண்கள் அப்படிதான் வந்து இருக்கிறாங்க. இந்த ருக்மணியோட கதாபாத்திரம் ஒண்ணு. அதே மாதிரி
அந்த மாமியார் கதாபாத்திரம் பேர் தான் ருக்மணி. அந்த ருக்மணிட்ட ஒரு சமையலுக்கு ஒரு பெண் ஒருத்தி இருக்கிறா. அவளோட வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. மிகச்சிறிய வயதில் ஒரு 12 வயசுல கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. கல்யாணம் முடிச்சு போனா ஒரு 30 வயசு நோய்வாய்ப்பட்ட ஒரு ஆணுக்கு அவளை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். அவ வந்து அவன் இந்த நோய்க்கு அவனை கவனிச்சுக்கிறதுக்காக அவளை கொண்டு போயிருக்காங்களே தவிர மத்தபடி அவ எந்த ஒரு சுகங்களையும் அனுபவிக்காத ஒரு பெண்ணாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கா. மாமியார் வந்து அவளை கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறா. ஒரு ஸ்டேஜ்ல அவன் இறந்து போயிடறான். அத அவ சொல்ற இடம், மாமியார்ட்ட வந்து பேசி சொல்ற இடம் ரொம்ப அருமையா இருக்கும் அவங்க கொண்டு போனது. அதாவது காவுவோட மாமியாரும் அந்த அந்த வேலை செய்யற பொண்ணும் பேசுற இடம் வந்து ரொம்ப அருமையா எழுதியிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க 2 பேரோட சோகங்களை பேசிக்கிற இடம் ரொம்ப அருமையா இருக்கும் நாவல்ல. இது போக இப்ப காவு வந்து ஒரு 15 வயசு ஆகும் போது இவங்க கொண்டாந்து இங்க வீட்டுல விடுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுல விடும்போது அந்த முதல் தாம்பத்திய உறவே வந்து அவன் வந்து அவட்ட காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறான். ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் எப்படி அணுக வேண்டும் என்ற எந்த ஒரு விதிமுறைக்கும் அப்பாற்பட்டு அவளை வந்து யூஸ் பண்றான் ஆக்சுவலா. அந்த சூழ்நிலையில தான் அவ இருக்கிறா. அவ என்ன யோசிக்கிறான்னா, அவங்க அண்ணி வந்து அவட்ட சொன்னது, ஒரு கணவனுக்கு நம்மகிட்ட எல்லா உரிமைகளும் இருக்கு. அதனால அவன் கணவன் ஒண்ணு கேட்டா முடியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவ ஒரு இடத்துல அட்வைஸ் பண்றா. அத வந்து வேத வாக்கா எடுத்துட்டு அவ என்ன நடந்தாலும் பேசாமலே அந்த வீட்டுல இருக்கிறா. அந்த அந்த முதல் அனுபவமே அந்த பொண்ணுக்கு ரொம்பவும் கஷ்டத்தை கொடுக்குது. கணவனோட கேரக்டர் வந்து என்ன பண்றான்னா, அவன் அந்த ஏரியால இருக்கக்கூடிய தவறான பெண்கள் அவங்க கிட்ட கொண்டு போய் பணத்தை செலவு பண்றான். அம்மாவை ஏமாத்துறான். வீட்டுல இருக்க பணத்தை கொண்டு போய் வேஸ்ட் பண்றான். இது போக எந்த ஒரு சரியான சவகாசமும் அவன்கிட்ட இல்ல. பெண்ணுன்னா அவளை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பெண்ணா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கண்ணோட்டத்துலதான் அவனுடைய காலகட்டம் ஃபுல்லாவே போகுது. இப்படி போகும்போது காவு வந்து கருவுறுகிறாள். கருவிட்டு முதல் குழந்தை பிறக்குது. முதல் குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைய பார்த்துட்டு திரும்பவும் சண்டை போடுறான். அந்த குழந்தை அழகா இல்லை, இவ்வளவு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு திரும்பவும் சண்டை போடுறான். காவுவோட சூழ்நிலைய இது பண்ணி அவங்க மாமியார் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவளுக்கு வந்து நம்ம முழுக்க சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இங்க இருக்கக்கூடிய காசு பணத்தை எல்லாம் இவன் எடுத்துட்டு போய் இந்த மாதிரி விலை மாதிரிகளுக்கு கொடுத்துருவான்ட்டு அந்த பணங்கின காசு எல்லாத்தையும் அவங்க வந்து எடுத்து தனியா ஒதுக்கி ஒளிச்சு வச்சிடுறாங்க. அவன் கைக்கு எதுவுமே கிடைக்க கூடாது, பிற்காலம் வந்து இந்த பொண்ணுக்கு கேள்விக்குரிய ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பயப்படுறாங்க. நம்ம வயித்துல இந்த மாதிரி ஒரு பையனான்னு சொல்லி நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறாங்க அந்த அம்மா. அப்படியேதான் வாழ்க்கை போயிட்டே இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணா வந்து வக்கீலுக்கு முடிக்கிறாரு. முடிச்சதுக்கு அப்புறம் ஒய்ஃபு, அம்மா, அப்பா எல்லாம் வந்து அங்க சென்னை மாறி போறாங்க. இந்த சூழ்நிலையில காவு வந்து இங்க இவங்க வீட்டுலதான் இருக்கிறா. கணவனுடைய குணங்கள் மாறல. அவன் போய் அந்த வேற மாதிரி போன பெண்கள் ஒரு சூழ்நிலையில் மாறுகிறார்கள். எந்த சூழ்நிலையில மாறுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த அவங்க இருக்கக்கூடிய அந்த தொழில் வந்து தவறு. இந்த ரீதியில போனா உடல் வந்து வேஸ்ட் ஆயிடும். இப்படி போகக்கூடாது, படிக்கணும், மேல வரணும், நமக்குன்னு வந்து ஒரு இது இருக்கணும்னு சொல்லி சமுதாய சிந்தனையை வந்து அவங்களுக்கு தூண்டுறாங்க. யாருன்னா இவங்க மூவலூர்ல இருந்து வரக்கூடியத ராமாமிர்த அம்மா வந்து அவங்களுக்கு அந்த சிந்தனையை வந்து கிரியேட் பண்றாங்க. அந்த தொழிலை விட்டு வெளியே வரணும்ன்ற ஒரு இதை வந்து கிரியேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, சரி இப்படியே நம்ம இருந்துடக்கூடாது அப்படின்னு. அப்படி இருக்கும் போது அந்த பெண்கள் வந்து சினிமா துறைக்கு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை பார்த்துட்டு இவனும் என்ன செய்யறான்னா, நானும் சினிமா துறைக்கு போறேன்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கே தெரியாம ஒரு 6 மணி நிலத்தை அந்த காசெல்லாம் எடுத்துட்டு வீட்டை விட்டு போறான். போயிட்டு இதே மாதிரி போய் செலவு பண்றான், எல்லாம் செய்யறான். எல்லா தவறான பழக்க வழக்கங்கள் எல்லாமே அவனுக்கு இருக்கு. இந்த சூழ்நிலையில இடையில வர்றான். அந்த பொண்ணோட திரும்பவும் வேற மாதிரி இருக்கிறான். வேற மாதிரி இருக்கும்போது காவு திரும்பவும் கர்ப்பமாகுறா. அப்புறம் அந்த குழந்தை சிதையுது, திரும்பவும் கர்ப்பமாகுதா, குழந்தை செதஞ்சு போகுது. இப்படியே அவளோட உடல் நிலை வந்து ரொம்ப மோசமாகிக்கிட்டே போகுது. இவனால அவளை வந்து ஒரு செக்ஸுக்கு யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்டா தான் பார்க்க முடியுதே தவிர ஒரு பெண்ணா அவனால் பார்க்கவே முடியல. போகப் பொருளா மட்டுமே அவளை வந்து உபயோகிச்சுட்டு இருக்கான். இன்னொன்னு அவனுக்கு என்ன தோணுதுன்னா, இவ இங்க இருந்தாதான் இவட்ட இருக்கக்கூடிய நகை, பொருட்கள், இந்த வீட்டினுடைய பத்திரம், இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியும்ன்ற ஒரே காரணத்துக்காக அவளை வீட்டுல வச்சுட்டு இருக்கிறான். இந்த ஒரு சூழல் தான் திரும்பவும் கிரியேட் ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்த பெண் காவு வந்து திரும்பவும் வந்து 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறா. அந்த தோழர் சரோஜினி, இன்னும் ஒரு 10 நிமிடங்களுக்குள்ள ஒரே இது பண்ற ஓகே தோழர். நல்லது. குழந்தைகளுக்கு 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுக்கிறான். அந்த குழந்தைகள் 2ம் வந்து கிட்டத்தட்ட அவங்க மாமியார் மாதிரியே இருக்குது.
அத அதை அந்த அந்த பெண்கள் வந்து வளர்ந்து வர்றாங்க. இவன் வந்து திரும்பவும் அவன் என்ன செய்றான், இங்க வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவ கஷ்டப்படுத்தி அங்க இருக்க பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறான். எடுத்துட்டு போயிட்டு திரும்பவும் சினிமா ஃபீல்டு அப்படின்னு போயிடுறான். அவனுடைய வாழ்க்கை வந்து அப்படியே போயிருது. திரும்பவும் என்ன ஆயிடுது, அந்த தவறான பழக்கவழக்கங்களால் நோய்வாய்ப்பட்டு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வருது. காவுவின் மாமியார் வந்து தவறிடுறாங்க. தவறுனதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கை இங்கிருந்து சென்னைக்கு இடம்பெயர்ந்து போகுது. அங்க போயிட்டு இவ என்ன செய்றா, சினிமா பார்க்குறா, கதை புக் படிக்கிறா, பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா தன்னை வந்து வளர்த்துக்கிறவோ, இல்ல தன்னை குறித்து யோசிக்கிற சிந்தனையோடையோ, அவ எந்த காலத்திலயும், எந்த சூழல்லயும் அவ வந்து மாறவே இல்ல. ஆனா அம்மனு வந்து நெறைய படிக்கிறா. புத்தகங்கள வாசிக்கிறா, எல்லாம் செய்றா. இது ரீசன் என்னன்னா, வாசு ஒரு இடத்துல சொல்றான். வாசிப்பு மட்டும் தான் ஒரு மனுஷன வந்து மேம்படுத்தும். நம்மளுடைய சிந்தனைகளை விரிவடையச் செய்யும். இன்னொன்னு ஒரு மனுஷன நம்ம எப்படி பார்க்குறோன்ற நம்முடைய பார்வையை விரிவடைய செய்றது வந்து வாசிப்பு மட்டும் தான் தரும் அப்படின்றத சொல்லி பாரதியார் கவிதைகள், மற்றபடி புத்தகங்கள் நெறைய வாங்கி தர்றது. அந்த மாரி அம்மளுக்கும் செய்றான், இவளுக்கும் செய்றான். அதனால அவங்க 2 பேரும் நெறைய வாசிக்கிறாங்க. இங்கே சென்னை வர்றா. சென்னை வந்துமே குழந்தைகள் வளருது, எல்லாம் செய்யுது. ஆனா, அவ வாழ்க்கையில வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. சினிமா பார்க்குறா, புக் படிக்கிறா, இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அ இதுல இவங்க அண்ணா கதாபாத்திரம் வந்து அவரு வக்கீல் ஆயிடுறாரு. சொசைட்டில ஒரு மிகப்பெரிய ஆளா மாறிடுறாரு. இவளோட வாழ்க்கை வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த கணவன் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து தான் செஞ்சது தப்புன்னு சொல்லி மாறுறான். ஆனா, யாரும் அவன ஏத்துக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து அந்த வீட்ல இல்ல. அந்த மாரி தான் இப்ப இந்த கதை போகுது. இந்த கதையில வந்து முக்கியமா வந்து காந்தியடிகள் பத்திய கருத்துக்கள் நெறைய வருது. அவரு இந்த ஹரிஜன ஆலய பிரவேசம் பண்ணது, பிளஸ் அவங்களோட வாழ்க்கை தரத்த உயர்த்துறதுக்காக நெறைய நலத்திட்டங்கள் அவங்களுக்காக செஞ்சது. இதுக்காக என்ன செய்றாங்கன்னா, நெறைய பெண்கள் அவரோட மீட்டிங்ல வந்து கலந்துக்கிட்ட பெண்கள் வந்து தங்களுடைய நகைகள், தங்களுடைய உடைமைகள வந்து காந்திஜிக்கு குடுக்குறாங்க. நிறைய பெண்களுக்கு காந்திஜி சொல்லக்கூடிய கருத்துக்கள், அவரு வந்து மக்களுக்காக என்ன செய்றாரு அப்படின்றத முழுமையா ஏத்துக்க முடியுது. ஏன்னா, அவருடைய இது க எடுத்து வைக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் மிகவும் சாத்வீகமான முறையில போறது வந்து, மக்கள் அனைவரும் ஏத்துக்கக்கூடிய ஒண்ணா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து அ அவங்க சென்னை போனதுக்கப்புறம் எமர்ஜென்சி பீரியடுன்னு ஒண்ணு வருது. அந்த பீரியட்ல கதை முடியுது. கதை முடியிற மாரி கொண்டு வராங்க. இப்ப இந்த கதையில வரம்போது, கிட்டத்தட்ட வந்து காந்திஜி பத்தி பேசுறாங்க. ராஜாஜி வந்து அந்த அரசியல் ரீதியா அவர் செய்த செயல்கள் உள்ள வருது. இது மட்டுமல்ல, டாக்டர் முத்துலட்சுமி அம்மாள் அவங்கள பத்தி உள்ள கதைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது போக சென்னையில இருந்த தியேட்டர்ஸ், சேலத்துல வந்து எப்படி இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து கிரியேட் ஆகி வந்தது. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த நூல்ல கொண்டு வராங்க. முன் மே முழுமையா வந்து சொன்னா, ஆண் ஆதிக்கம் அப்படின்றது அந்த பீரியட்ல எந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஒரு 20 வருஷம் கழிச்சு பிறந்த நம்ம வந்து அத விட்டு எப்படி வெளிய வந்திருக்கிறோம் அப்படின்றத நம்மளால அத பார்த்து ரியலைஸ் பண்ண முடியுது. ஒரு 20 வருஷம் கழிச்சு பிறந்தனால அந்த மாரியான சூழ்நிலைகள்ல நம்ம ஆட்படல. சுயமா சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம். ஆனா இன்னைக்குமே கிராமங்கள்ல இந்த மாரி தன்னை குறித்து, தன்னுடைய சுயம் குறித்து அறியாத பெண்கள் நெறைய பேர் இருக்கத்தான் செய்றாங்க. அடுத்தடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து வாழ்க்கையில எப்படி போணும், தன்னை எப்படி முன்னேத்திக்கணும் அப்படின்றத யோசிக்காத பெண்கள இன்னைக்கு நான் பார்க்க தான் செய்றேன். காவு மாரி ஒரு பொழுதுபோக்குகள்ல இந்த மாரி மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு, என்ன செய்யணும்? தன்னுடைய வாழ்வியல உயர்த்துறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்காத பெண்கள் அந்த காலத்துல இல்ல, இந்த காலத்துலயும் வந்து நெறைய நம்ம பார்க்க தான் முடியுது ஆக்சுவலா. கதை வந்து என்னன்னா, ஒரு காலகட்டம் கடந்து வரலாறு குறைவாக இருந்தாலுமே, ஒவ்வொரு கேரக்டரும் வந்து எப்படி இருந்ததுன்னா, அப்படி ரியலா நம்ம கண்ணு முன்னால நடமாடுற மாரி ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து நூல்ல வந்து காட்சிப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க ஆசிரியர் உஷா அவர்கள். நான் வாசிக்கிற முதல் நூல் இதுதான். அவங்களோட நூல். மிக அருமையா இருந்தது. அந்த நூல்ல ஒரு வரி வரும். அருமையான வரி. அ "ஆண்களால் குடும்பத்தை துறக்க முடிகிறது போல், பெண்களால் துறக்க முடிகிறதா? அது சந்நியாசத்திற்காகவோ, மற்ற மற்ற மோகமோ?" இது வந்து இந்த வரி வந்து வெகு அழுத்தமா ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஆக்சுவலா. உண்மைதான். இத வந்து யாருமே வந்து பண்ண முடியாது. பெண்கள் இப்ப நான்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னோட லைஃப வந்து என் பையனுக்காக, என் வீட்டுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். இப்படி இருக்கக்கூடிய பெண்கள் இன்னுமே நெறைய பேர் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்றத அவங்க வெளிய கொண்டு வரதுக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆகுது. அத வந்து அருமையா வந்து இந்த நூல்ல நெறைய இடங்கள்ல நெறைய
இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. வசன ரீதியா அவங்க கொண்டு வந்திருக்கதும் நூல் வாசிக்கும் போது ரொம்ப நம்ம மனசை வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த நூல் ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலா. வெகு நாள் கழித்து வாசிக்கிறேன். இவருடைய நூல் நான் வாசித்த முதல் நூல். மற்றவங்களும் வாசிங்க. வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ரொம்ப மகிழ்ச்சி சரோஜினி கனகசபாய். ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையான முறையில் நாவலை குறித்து உங்களுடைய கருத்துக்கு உரையாடல் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நன்றி தோழர். சரி, இப்போ நூலை வாசித்த நண்பர்கள் வேற யாராவது இருந்தீங்கன்னா ஒரு 3 நிமிடங்களுக்குள்ள உங்களது கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம். நான் முதல்ல சொல்கிறேன். என்னுடைய தோழி உஷா. கேட்கிறதா? வித்யா தானே பேசுறீங்க? ஸ்ரீவித்யா பேசுறேன். ஸ்ரீவித்யா, ஒரு செகண்ட் இருங்க. குரல் கொடுங்க. ஹலோ, பேசுங்க. ஓகே ஓகே. பேசுங்க. எனக்கு வரலாற்று ஆர்வம் உள்ளதுனால அந்த அம்சத்தை மட்டும் குறிப்பிடுறேன். காந்தியடிகள் தீண்டாமை யாத்திரைக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தார். அந்த உண்மையான நிகழ்வோட பின்னணியில நடக்கிற கதைங்கிற முறையில அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அதுல பெண்களுடைய நிலைமையை பற்றியும் நிறைய, இவங்க முன்னாலே சரோஜினி மேடம் சொன்ன மாதிரி நிறைய அதை பத்தி இருக்கு. அப்புறம் இது நுண் வரலாற்று தகவல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சென்ற நூற்றாண்டுல நடந்தது ஒரு சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களை பற்றிய பதிவு அப்படிங்கிறது நம்ம பொதுவா நம்ம தமிழ்ல கொஞ்சம் கம்மி தான் அது மாதிரி நூல்கள். ஏன்னா இதுல இந்த நூல்ல அதை பத்தி ரொம்ப அழகா இருக்கு. அதாவது ஒரு சின்ன ஒரு பத்திரிகை படிக்கிற பழக்கம் அப்படிங்கறது நம்ம we take it for granted today. நமக்கு அதை பத்தி ஒரு பெரிய விஷயம் தெரியல. ஆனா அந்த நாட்கள்ல பெண்கள் பத்திரிகை படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் காப்பி குடிக்கிறது, காப்பி அப்படிங்கிற விஷயம் எப்படி அறிமுகமானது அப்படிங்கறது பத்தி ஒரு சின்ன தகவல், அது கூட சுவாரஸ்யமா இருக்கு. முதல்ல அதை போட தெரியாம போட்டுட்டு அப்புறம் சரி பண்றது, அதை பத்தி கூட கதையில சின்ன சுவாரஸ்யமான தகவல்கள் வருது. அப்புறம் நிறைய சினிமா பற்றின குறிப்புகள் வருது. அது துவக்கத்துல இருந்து வரலாற்று பிளாட்ஃபார்ம், ஒரு மேடை மாதிரி அது அமைஞ்சிருக்கு. சின்ன தகவல்கள் கதை நெடுகில வருகிறது. மெயின் கதையை அவங்க சரோஜினி மேடம் சொல்லிட்டாங்க. பின்னணியில 1930 ஆரம்பிச்சு 70 எமர்ஜென்சி வர்றதோட அந்த மாதிரி கதை முடிகிறது. அதுல நடந்த சின்ன சின்ன விஷயங்கள், ஷோ போட்ட கார்ட்டூன்கள், இந்த மாதிரி விஷயங்களை கூட அழகா குறிப்பிட்டிருக்காங்க அந்த இடத்துல. அப்புறம் மாத்வர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னடம் பேசுகிற மக்களுடைய, அதுவும் குறிப்பா அந்த கரூர் பகுதிகளில், நாமக்கல் பகுதிகளில் வாழ்ந்த அவர்களுடைய சின்ன வாழ்க்கை உள்ள இதுகள், சமூக வழக்கங்கள், அதெல்லாம் பத்தி சொல்லியிருக்காங்க. இதையே அவங்க மெயினா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இது ஒரு தனி நாவலா கூட எழுதலாம். அதாவது மாட்பர் வரலாறு அப்படிங்கிறதே அந்த மாதிரி கன்னடம் பேசுகிற மக்கள், மேற்கு பகுதி, மேற்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா கூட அவரால் எழுத முடியும் உஷாவால. இந்த மாதிரி அவர் இன்னும் பல நாவல்கள் எழுதணும் அப்படின்னு வாழ்த்திக்கிறேன். இது ரொம்ப அருமையா இருந்தது. இந்த வாசிப்பு அனுபவத்துக்காக நன்றி. வாய்ப்பளித்துக்காக உங்க குழுவுக்கு அனைவருக்கும், மந்திரமூர்த்தி சாருக்கும் மற்ற எல்லாருக்கும் நன்றி. ஸ்ரீவித்யா ஆனந்த், உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் நன்றியும். ஏன்னா உங்களை வச்சு நான் ஒரு முழு கூட்டத்தை நடத்தணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க ஒத்து வர மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நம்ம நினைக்கிறது சொல்றது தானே. ரொம்ப அழகா சொன்னீங்க. அவங்க ஏற்கனவே முதலே சொன்ன மாதிரி ராமச்சந்திரன் உஷா அந்த நூலுக்கு எடிட்டிங் வேற நீங்க ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்துருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் சித்ரா பாலசுப்ரமணியன் மேடம் இருக்காங்க. பேசுவாங்க. வணக்கம் மதுரமுத்து சார். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் வெளியில இருக்கேன், அதனால வீடியோ போடல, வாய்ஸ் மட்டும் கொடுக்குறேன். உஷாவுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா வந்துருக்கு இந்த நாவல். காரணம் அவங்க சரோஜினி மேடம் சொன்ன மாதிரியும் வித்தியாசம் அதனுடைய பேக்ரவுண்டு. நான் இப்ப இதோட இந்த புக்கோட பேரலா நான் இன்னொரு புக்கு படிச்சேன், சேவைக்கு ஒரு சகோதரி அப்படின்னு, அனுத்தமாவுடைய மொழிபெயர்ப்புல. மேடம் ஒரு செகண்ட் கொஞ்சம் உங்க கேமரா வீடியோ ஆன் பண்ணுங்களேன் கொஞ்சம். இல்ல ஒரே நிமிஷம், ஏன்னா இங்க வீட்ல பவர் இல்லையா? ஓகே. ஆமா, இப்போ கேக்குதா? நான் பேசுறது கேக்குது இல்லையா? கேக்குது. தொடருங்க. நான் அதான் இதுல மட்டும் போட்டிருக்கேன்.
மொபைல் டேட்டால போட்டிருக்கேன். ஓகே. அதனால அந்த சேவைக்கு ஒரு சகோதரி அந்த புத்தகமும் உஷாவுடைய புத்தகத்தையும் ஒரே சேர படிச்சேன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல மாறி பெண்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய எதுவும் நடந்திருக்கு அப்படிங்கறது வந்து எனக்கு ஆக்சுவலா பின்னாடி வரதை விட பிகினிங்ல ஒரு குழந்தை திருமணம் நடந்த போது அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமைகள் என்னவா இருந்தது அப்படிங்கறத உஷா வந்து கொஞ்சம் நுணுக்கமாவே எழுதியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்கான இடம் வந்து அந்த நாவல்ல அதுதான். ஒரு 8 வயசு குழந்தைக்கு 10 வயசு குழந்தைக்கு 30 வயசு ஆள 40 வயசு ஆள கல்யாணம் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா அந்த காலத்துல நடந்திருந்த போது இதெல்லாம் நம்ம வரலாற்றுல படிச்சிருக்கோம். ஆனால் அதையும் பேஸ் பண்ணி இந்த நாவலினுடைய தொடக்கமாவே அவங்க அதை எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்புறம் ஸ்ரீவித்யா சொன்ன மாதிரி நடுவுல வரக்கூடிய நிறைய சின்ன 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 தகவல்கள். அதுல மாம்பழக்கட்டு புடவைன்னு ஒண்ணு எழுதுறாங்க, அடிக்கடி எழுதுவாங்க. உஷா அதுல எழுதியிருக்காங்க மாம்பழக்கட்டு புடவை அப்படின்னு. அது எனக்கு என்னன்னே தெரியல. ஒரு இடத்துல ஸ்டார் போட்டுருக்கு அந்த இடத்துல, ஆனா அது கீழே அதுக்கு விளக்க குறிப்பு இல்ல. சோ மாம்பழக்கட்டு புடவைனா என்னன்னு அவங்க இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள சொன்னா நல்லா இருக்கும். ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரு வரலாற்றை பின்னோக்கி பார்க்கும் போது இன்னைக்கு நாம வந்து நிக்கிற இடம் என்னவா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எவ்வளவு போராட்டம், எவ்வளவு வரலாற்று ரீதியான முன் நகர்வுகள் இருந்திருக்கு, எவ்வளவு பேர் அதுக்காக போராடி இருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆகட்டும், அப்புறம் இவங்க வராங்க தேவதாசிகளை பத்தின குறிப்புகள் இதுல வருது, புத்தகத்துல வருது. ஸோ எத்தனை பேர் வந்து பெண்களுக்காக உழைச்சி இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது உண்மையாவே மலைப்பா இருக்கு. நான் ஃபேஸ்புக்ல ஒரே ஒரு குறிப்பை எழுதியிருந்தேன், உஷா கிட்ட நிறைய கதைகள் இருக்கு, உஷா இன்னும் தொடர்ந்து எழுதணும் அப்படின்னு. இப்ப இந்த மாதிரி வேற வேற மாதிரியான பேக்ரவுண்ட் வச்சு அவங்களால நிறைய நல்ல கதைகளை நல்ல நாவல்களை எழுத முடியும். அவங்க எழுதுவாங்கன்னு நான் நம்புறேன். நம்ம குழு சார்பாக அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி சித்ரா பாலசுப்ரமணியம். உங்களுக்கே உரித்தான முறையில் கருத்துக்களை சிறப்பாக பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்து நாவலை படித்தவங்க யாராவது இருக்கீங்களா? இருந்தால் கொஞ்சம் குரல் கொடுங்க. நீங்கள் முதல்ல உங்களுடைய நாவலை படித்தவங்க சொன்னீங்களே, ஹரிணியா? மூர்த்தி. சொல்லுங்கள் சார். நான் இந்த நாவலை படிச்சுட்டேன். வாங்க சார், சொல்லுங்கள். நேரம் இருந்தா இல்லை, சொல்லுங்கள். இப்போ பேசலாமா? சார் பேசுங்க. முதல்ல வந்து மந்திரமூர்த்திக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. அதாவது இந்த மாதிரி ஒரு நாவலையும் அந்த ஆசிரியரையும் அதுக்காக மாற்றம் டைம் ஒதுக்கி அப்படி பண்ணுறதுல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அது ஒரு நாவலை முழுவதும் தெரிஞ்சக்கூடியதாக இருக்கும். என்ன ஒரே பிரச்சனைனா கலந்துக்கிறவங்க எத்தனை பேர் அதை படிச்சுட்டு வரணுன்ற, அதனால இதை கொஞ்சம் முன்னதாகவே அறிவிக்கணும். ஒரு மாதம் முன்னதாகவே அறிவிச்சுட்டா நாவலை படித்து அதை பற்றி படிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கிறவங்க வருவாங்க. அது பார்க்கணும். சரி, இப்போ இவங்களை பற்றி இந்த நாவலை பற்றி சொல்றது சார். நார்மலாக வந்து சிறுகதை எழுதுறதை விட நாவல் ஏன் கடினம்னா, நல்ல நாவலாக இருந்தால் ஒரு காலத்தைய அந்த காலம், அதுக்கு சார்ந்த சூழல், மண், அந்த மனிதர்களுடைய மொழி, இது எல்லாம் அதில் வரணும். அப்போதான் வந்து அந்த நாவல் வந்து உயிர் பெற்றதாக இருக்கும். வெறும் நான் கதை சொல்றது மாத்திரம் இல்லாமல் அது இதில் உஷா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கலாம். அதாவது அந்த காலத்தை காமிக்கிறத வந்து எப்படி நார்மலாக காமிக்க முடியும் அப்படின்னா, ஏதேனும் ஒரு பின்னணியில் ஒரு நிகழ்ச்சியோட போகணும். இவங்க ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமாக அரசியல் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல என்ன ஒரு இதுன்னா, இந்த கதை சார்ந்த அந்த பெண்ணுடைய பாதிப்புக்கு சமூக நீதியை பற்றி இன்னைக்கு இவ்வளவு பேசுறோம். ஆணாதிக்க இருந்த சமுதாயத்துல பெண்ணை மதிக்கக்கூடியவங்க அப்ப எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க, எவ்வளவு அதை செய்திருக்காங்க அப்படின்றத இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் ஒரு பெண்ணை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப இடத்துல பதிவு பண்ணாங்க. எல்லாரும் பெண்ணுடைய போராட்டங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து இதுக்காக பாடுபட்டவங்களை கொண்டு வந்து ஒரு நாவல்லே சேர்க்கறது வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா she did it very nicely. அதுதான் பெரிய விஷயம். இவங்க சித்ரா கூட அவங்க எழுதியிருக்கிறதுல ஒரு ஜருகையை போல் காந்தி வருகிறார், இணைந்திருக்கிறார் அப்படின்னு. காந்தியெல்லாம் ஜருகையோட வரல, ரொம்ப ஆழமாக தான் வர்றாரு. அதுல ரொம்ப அருமையான அந்த பின்னணி, அந்த காலம், 30 வருஷ கதையை வந்து நீங்க ஒரு நாவல்ல கொண்டு வரும்போது மிக கவனமா கையாள வேண்டியது வந்து அதனுடைய சூழலும் பின்னணியும் தான். அதை இவங்க ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. சரி, கதையெல்லாம் நல்லதா இருக்கு. ஒரு பெண்ணுடைய உணர்வை ஒரு பெண்ணே வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அது மொழி சார்ந்த அந்த பழக்க வழக்கங்கள் சார்ந்த
அந்த சமூகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி அன்றைக்கு சமூகத்துல ஒரு பெண்ணுக்கு பாதிக்கப்பட்டது, இளவயது கூட இந்த பாலிய வயது திருமணம், அதெல்லாம் வந்து தமிழ்ல 2-3 பெண் எழுத்தாளர் எழுதியிருக்காங்க. சிவசங்கர் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்தில் 2-3 ஆண்டுக்கு முன்னாடி கூட உஷா ஒரு கதை எழுதியிருக்காங்க. சாரி, வித்யா சுப்ரமணியம். பட் இதுல என்னன்னா ரொம்ப அந்த பாத்திரங்கள் வந்து இவங்க சொன்ன மாதிரி உயிர் பெற்றிருக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறாங்க. நிறைய அதை பத்தி பேசுறாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா அந்த பாத்திரத்தோட வாசகன் ஒன்றி போகிறான். அப்போ அந்த பாத்திரங்கள்லாம் 1-2 இல்லை. ஒரு பெண் எழுத்தாளர்களாலேயோ இல்ல ஒரு ஃபெமினிஸ்டாலேயோ என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வர்ற கேரக்டர் எல்லாமே பெண்களா வருது. நானும் பார்த்தேன் யாராவது ஒரு ரமணன் சார் கொஞ்சம் கேமராவை நேரம் வச்சுக்கோங்க. கேமராவை கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. இல்லைங்க, கேமராவை கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க சார். சாரி, சரியா இருக்கா? ஓகே, ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம் சார். சரியா இருக்கா? சரியா இருக்கு. இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலை அவங்க ரொம்ப அழகா கொண்டு போறாங்க. ஆனா எனக்கு இதுல ஒரே ஒரு நெருடல் என்னன்னா, இவ்வளவு அழகா கொண்டு போய் அந்த பெண்ணுடைய சகோதரனை வந்து ரொம்ப பிரமாதமா, அதாவது இதுல இன்னொரு விஷயம், இந்த கதை முழுவதுமே இந்த பாணி எப்படி இருக்குன்னா ஜானகிராமனும் தாசாரா இவங்க மாதிரி அந்த கதையோட ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் அந்த கேரக்டரும் வளர்ந்துட்டே வராங்க. இதுல ரொம்ப அழகா அந்த கேரக்டர் அவருடைய சகோதரனை காவலுடைய சகோதரனை சித்தரிக்கிறாங்க. ஆனா கடைசியில் அந்த பெண்ணுடைய அம்மாவும் அந்த சகோதரனுமே அவங்க வீட்டுக்கு அவங்க கணவன் நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சா கூட நீ போன்னு சொல்லி அனுப்புறாங்கன்ற கருத்தம் வந்து கொஞ்சம் முரணா இருக்கு எனக்கு. ஏன்னா அவ்வளவு ஆதிக்க இதை இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் வந்து எப்படி அனுப்புவான்? அம்மாக்கள் அனுப்புறதுல அந்த காலகட்டத்துல வேற வழி இல்லாட்டி சமூகத்துல அவங்களுக்கு மதிப்பு இல்லைன்னு செய்திருக்கலாம். அதையாவது ஓரளவு ஏத்துக்கலாம். அவன் சகோதரனை பண்றான்ற போது அது எப்படி என்னால அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஆனா இதுல வந்து மன்னார்குடி சீனிவாசராவை பத்தி எழுதியிருக்காங்க. ஆக்சுவலா அவருடைய சரித்திரம், அவருடைய இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா, அதாவது ரொம்ப மிகப்பெரிய துணிவோடு அந்த மனிதன் செய்த காரியங்கள் அது அப்படியே ஒரு போற போக்கில் இவங்க சொல்லிட்டு போறாங்க. ஆனா அது வந்து ரொம்ப இதுதான் உண்மையான விஷயங்கள். பூவுலர் மாமல்லம்லாம் நமக்கு தெரியும், ஏன்னா அதெல்லாம் அரசியல்படுத்தப்பட்ட விஷயம். இதுல அரசியல்படுத்தப்படாத விஷயங்கள் அதுல இருக்கு. அப்போ அந்த உள்ள கொள்கைகள் அவங்க எவ்வளவு நேசிச்சாங்க அப்படின்னு அங்கங்க சுட்டி காமிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. அந்த ஒரு இடம் மரணா இருக்குன்றத தவிர எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்குது. நடை மாத்திரம் இல்லை, சில இடங்கள்ல அந்த இவங்க சுட்டி காமிச்சாங்க இல்லையா, ஆணால குடும்பத்தை திறக்க முடியறதா அப்படின்னு. இந்த பெண்ணாலே முடிஞ்சு செய்திருக்கிறாங்க. ஆனா என்னன்னா அந்த மாதிரி செய்த பெண்களை பத்தி நம்ம குறைவா தான் அறிஞ்சிடலாம். ஒரு ஆணாதிக்க சமூகத்துல என்ன பண்றாங்களோ அதை ஒரு பெண்ணா இல்லாட்டா கூட பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச குடும்பங்கள்லயே பண்ணியிருக்காங்க. அதனால அதுவும் வந்து ஒரு அற்புதமான வரி தான். ஆனா வேற யாரும் இல்லையேன்னு நம்ம அதை எடுத்துக்க முடியாது, இருக்காங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றபடி வாழ்த்துக்கள் விஷயம், இது வந்து ரொம்ப அருமையா எழுதியிருக்கீங்க. உங்களுடைய சிறுகதைகள் நிறைய படிச்சிருக்கிறேன். முதல் முறையாக தான் இப்போ நாவல் படிக்கிறேன். அது வந்து மந்திரமூர்த்திக்கு தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா ஒரு இந்த மெசேஜ் போட்ட உடனே இதில் கலந்துக்கிறீங்களான்னு வேற ஒரு வாட்ஸ்அப் போட்டார். வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணுமேனு சொல்லி உடனே பார்த்துட்டேன். பிரசன்னா உடனே புத்தகத்தை அனுப்பிச்சு உதவி பண்ணார். ரொம்ப நன்றி. அண்ட் இந்த கூட்டங்களை தொடர்ந்து பண்ணுங்க. கொஞ்சம் முன்னதாக டைம் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஒரு புத்தகத்தை அப்படி ரஷ்அப் பண்ண பிடிக்காம இவங்க சரோஜினி படிக்கிற மாதிரி ரொம்ப ஆழ்ந்து படித்து ரொம்ப கொஞ்சம் அழகாகவும் பேச முடியும். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் எழுத்தாளருக்கு, விமர்சனத்திற்கு பாராட்டுக்கள், மந்திரமூர்த்திக்கு மிகப்பெரிய நன்றி. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். நீங்கள் சொன்னதை நிச்சயமாக கன்சிடர் பண்ணுறோம். ஒரு 10 நூல்களை எதெல்லாம் பேச போகிறோம் அப்படின்னு ஒரு 8 நூலோ இல்லை 5 நூலோ அதை முதலே அறிவிச்சிடுறோம். அப்படியே நடத்திட்டு போகலாம். உஷா மேடம், எனக்குமே வந்து சார் சொன்ன அந்த இடம் நெருடலா இருந்தது நூல்ல வாசிக்கும் போது. ஒரு பெண் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறான்னு பார்த்துட்டு ஒரு அண்ணன் வந்து எப்படி அந்த இடத்துல விட்டுட்டு வந்தான் அப்படின்றது வாசிக்கும் போது ரொம்ப மனசு பாதிச்சது. நீங்க அப்படி யோசிக்கிறாங்க. மேடம் ராமச்சந்திரன் உஷா மேடம், நீங்க உங்க உரையில இறுதியா அவங்க பதில சொல்லுங்க. நல்லது. அடுத்து நீங்க உங்க விமர்சனத்துல ஏற்கனவே அதை சுட்டி காமிச்சிருக்கீங்க சரோஜினி மேடம். அப்புறம் நண்பர் மாரிமுத்து, நீங்க உங்களுடைய கருத்தை சொல்றீங்களா?
ஐயா அது நீங்க சொல்ற மாதிரி என்னால சுருக்கமா சொல்ல முடியல. எனக்கு வந்து சுருக்கமா இல்ல இல்ல வாசிப்பாளர்களும் ரொம்ப கம்மி. இல்ல ஆனா பரவாயில்ல, நீங்க அழகா அழகா சொல்லுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, சொல்லுங்க. இந்த நாவலை படிக்கும்போது எனக்கு ரொம்ப 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 இப்போ இலக்கிய மன்றங்கள் பேசுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ண முடியுமா தோழர்? வாங்க வாங்க. இலக்கிய மன்றங்கள் பேசுற மாதிரி ஒவ்வொரு கேரக்டரையும் எடுத்து இந்த கதாபாத்திரம் இந்த மாதிரியான திங்கிங், அவங்களுடைய செயல்பாடுகளும் அவங்களுடைய எண்ணங்களும் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அவங்களுடைய குடும்ப சூழல் என்ன, அம்மா மட்டும் இருந்து அப்பா வந்து ஒரு சன்னியாசம் போயிட்டாரு அப்படின்னா நம்ம திருவள்ளுவர் சொல்ற மாதிரி அந்த இல்லறத்துல தன்னுடைய பொறுப்பை விட்டுட்டு போயிடுறாரு. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த சன்னியாசத்துல பெரிய இடத்துக்கு போறாரு. ஆனா அவரால் ஏற்படக்கூடிய அந்த குழந்தை வந்து நாச்சப்பான்னு சொல்லக்கூடிய காபுவோடைய கணவர், அவர் தான் அவருடைய செயலால எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுது, எத்தனை அவருடைய அடுத்த தலைமுறை பாதிக்கப்படுது. அது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் இந்த கதாபாத்திரத்தினுடைய குணநலன்களுக்கு இவங்களுடைய குடும்பம் என்ன பங்கு செஞ்சது, அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய சிந்தனை, அவங்க கூட வரக்கூடிய நண்பர்கள். இப்போ வாசுவும் அம்மாவும், அதாவது காவுவோடைய அண்ணனும் அவங்களுடைய அண்ணியும் எனக்கு ரொம்ப 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 மனசுக்குள்ள ஒன்றி போயிட்டாங்க. இவங்கள மாதிரி நம்ம வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் முதல் அத்தியாயத்துல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் தன்னுடைய தங்கச்சியை அவர் பாத்துக்கிறாரு. முதல் சொல்றாரு, ஒரே ஒரு இடத்துல ஒரு நிகழ்வு வருது, தன்னுடைய மனைவிட்ட பேசும்போது, என்னுடைய தங்கச்சியை பத்தி எனக்கு பெரிய கவலை இல்லை, நீயும் கவலைப்பட தேவையில்லை, அதெல்லாம் அப்பா பார்த்துப்பாருன்னு சொல்றாரு. ஏன்னா மேடம் சொன்ன மாதிரி அவர் வந்து நாச்சப்பா தெரிஞ்சு அவருடைய குணம் நல்லா இல்ல, அவர் ஒரு பெண் பித்தர் அப்படிங்கறத தெரிஞ்சு அப்பாவுக்கு சொல்லியும் அப்பா வந்து அதை ஏத்துக்கல. அவர் வேற வேற காரணங்களால தன்னுடைய தங்கை முறை வரக்கூடிய அந்த ருக்குவோட அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய மரியாதை, அவரு அந்த அவருடைய கணவர் மேல வெங்கட் அவர் மேல வச்சிருக்கக்கூடிய மரியாதையினால ஒரு தவறான முடிவு எடுக்கிறார். அந்த கோபத்துல கூட அந்த வாசு அந்த ஒரே ஒரு இடத்துல தன்னுடைய தங்கையை பத்தி நம்ம பெருசா யோசிக்க தேவையில்லைன்னு முதல் சொல்றாரு. ஆனா கடைசி வரைக்கும் தன்னுடைய தங்கைக்கு என்ன வேணுமோ, தன்னுடைய தங்கையுடைய குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்ப அழகா செதுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய பார்வையில் இது புதினம், இது வந்து புனைவு அல்ல. இத உஷா மேடம் ஒத்துக்கல. வாழ்ந்து அனுபவிச்சு அவங்களுடைய எண்ணுரை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எங்க இருந்து இந்த கதையை எழுத ஆரம்பிச்சாங்க, அவங்களுடைய பாட்டி சொல்றாங்க, அவங்க பாட்டிக்கு தான் இந்த நூலையே சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க வரலட்சுமி அம்மாக்கு. அவங்க சொன்ன கதையைத்தான் தொகுத்து அவங்களுடைய ரத்தமும் கதையுமா வாழ்ந்து மறைந்து கதாபாத்திரங்களுடைய கதையைத்தான் நான் சொல்றேன். ஏதோ ஒரு கதையை சொல்லலேன்றது சொல்றாங்க, ஆனா புனைவு கதைன்னு சொல்றாங்க. இது புனைவு கதை இல்ல, இது அவங்க பார்த்து அடிக்கடி அவங்க காதுல கேட்டு இருந்ததுல சில விஷயங்களை நம்ம நாவலா எழுதும் போது அதுல சில சுவாரஸ்யம் சேர்க்கறதுக்காக சில விஷயங்களை தவிர்த்து சில விஷயங்களை சேர்த்து எழுதியிருக்கலாம். ஆனா ஒரு உண்மையான கதாபாத்திரங்களை கண்ணு முன்னாடி காமிச்சு மேடம் சொன்ன மாதிரி ஒரு அக்ரஹாரத்துக்குள்ளத கூப்பிட்டு போய் வந்திருக்காங்க. இந்த ஊருக்கே நம்ம போய் பார்க்கணும்னு எனக்கு தோணுது. இந்த அவங்களுடைய சொந்த ஊரான அரூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிராமம் சித்தலவாடி கிராமத்துக்கு போய் பார்க்கணும். அது இன்னைக்கு நம்ம கூகுள்ல போட்டா கூட அதனுடைய இயற்கை எழில பத்தி பேசுறாங்க, அதுல இருக்கக்கூடிய கோயில்களை பத்தி சொல்றாங்க. அதைத்தான் இந்த இந்த கதையிலையும் மேடம் சொல்றாங்க, அதனுடைய பின்புலங்களை பத்தி, அதனுடைய குளிர்ச்சியான ஒரு தன்மை பத்தி, நாமக்கல்லுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ அந்த பொண்ணு யோசிக்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்றாங்க. முழுக்க முழுக்க காவிரியினுடைய கரையோரத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள்ல நடக்கக்கூடிய கதை, அவங்களுடைய சொந்த ஊரு, அவங்களுடைய சொந்த பாட்டி சொன்ன கதை. அதனால எனக்கு இது வந்து புனைவு மாதிரி தெரியல, உண்மையா நிறைய அதோட அந்த வரலாற்றுல நடந்த நிறைய விஷயங்களை அங்கங்க இடைச்சொல்களா வருது. வரலாறு சொல்றது முக்கியம் இல்ல, சமூகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான பெண்களை எப்படி பாக்குறாங்க, ஒரு குடும்பத்துல எப்படி பாக்குறாங்க, அவங்களால அவங்கள முன்னேற்றிக்க முடிஞ்சதா, அப்படி நிறைய சூழல் வருது. நல்லது மாறி தோழர், சரி சரி ஐயா, ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க ரசித்ததெல்லாம் என்னங்கிறத
ரொம்ப அழகாக சொன்னீங்க. வேற யாராவது நூலை வாசிச்சவங்க இருக்கீங்களா? சரி. நான் பேசலாமா? இல்ல, நான் அரண்யா அல்லி. வாங்க வாங்க வாங்க. வாட்சிங்களா மேடம் நூலை? ஆமா, நான் வாங்க வாசிச்சேன். வாங்க வாங்க வாட்சவங்க வாங்க. ஆமா, வாங்க வாங்க எல்லாருமே வாங்க வாங்க. விரிவா ஒரு ஒரு ஆராய்ச்சி அளவுக்கு பேசியிருக்கீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு இயல்பா ஒரு 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 நாவலை வாசிக்கிறோம், அது நாவல், அது அளவுல அது நாவல். அதுக்கான ஒண்ண வாசிக்கும் பொழுது உஷா வந்து அதுக்கான நியாயங்களோட தான் எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. என்னன்னா, ஒருத்தங்களுக்கு நம்ம தீர்வு கொடுக்க தேவையில்லை. ஒரு கதாபாத்திரம்னா அந்த கதாபாத்திரத்துக்கு தீர்வு தந்தே ஆகணும்னு இல்லை. சோ இந்த பொண்ணு வந்து ஒரு வெகுளியா ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட வெகுளியாவே தான் இவங்களோட வாழ்க்கை பூராவுமே இருக்கு. இவங்க எந்த இடத்துலயுமே இவங்க தன்னை ஒரு பெரிய அறிவாளின்னு நான் நினைக்கல. மற்றபடி அதே மாதிரி அந்த அம்மாளுவும் வந்து வராங்க. அவங்களோட கணவராலதான் அவங்க வந்து ஒரு அறிவான ஒரு பொண்ணா மாறுறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு வேற மாதிரி ஒரு கணவர் வச்சிருந்தா அவங்க வேற மாதிரி இருந்திருக்கலாம். சோ இங்க இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க இயல்புல அவங்கவுங்க இருக்காங்க. அத வந்து உஷா எடுத்து நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. அவ்வளவுதான் எனக்கு தோணுச்சு. அப்போ இதுல வர வரலாற்று தகவல்கள் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம வந்து அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா 50 வருட ஒரு வரலாறுங்கும் பொழுது அதுல இந்த மாதிரி அரசியல் அந்த யாரால இதெல்லாம் கொஞ்சம் முன்னேற்றம் வருது அப்படிங்கிறதும், அந்த குறிப்பா அந்த தாசிகள்னு சொல்லக்கூடிய அந்த பெண்கள்கிட்ட இருந்து ஒரு இன்னொரு விருப்பம் வந்திருக்கு, அவங்க ஒரு இடத்துல போய் சக்சஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறதும் இங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. மற்றபடி இவங்க வந்ததுனால, இப்ப மூவலூர் ராமாமிர்தம் அம்மா வந்ததுனால இந்த பெண்களுக்கு, இந்த அக்ரஹாரத்துல வளர்ந்த பெண்கள் தனிப்பட்ட முறையில அவங்க எந்த ஒரு நலனையும் அடையல. ஆனா பதிலா அவங்களுக்குள்ளேயே அவங்க எவால்வேட் ஆகுறாங்க. அது வந்து அந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆண் வந்து ஓரளவுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா அது வந்து அவங்களோட பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்க குடும்ப சமூகத்துல அவங்க குடும்ப சூழல்ல அவங்க ஓரளவுக்கு தான் பண்றாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு விலகலும் இருக்கு. இதெல்லாம் யதார்த்தமா நடக்கிறது. நீங்க வந்து இது இப்படி நடந்துருச்சு. அம்மாளு வந்து ஆரம்ப நாட்கள்ல சப்போர்ட்டிவா இருந்த அம்மாளு ஒரு கட்டத்துல விலக்கியும் இருக்காங்க. அப்போ இவங்க அதே மாதிரி அந்த பொண்ணு காவு வந்து உடனே அப்படியே படிச்சு ஒரு பரீட்சை எழுதி சக்சஸ் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாம ரொம்ப அழகா இயல்பா எழுதியிருக்காங்கன்னு தான் நான் நம்புறேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு. எழுத்தாகட்டும், நடையாகட்டும், நம்மளுக்கு அந்த ஏன்னா இது வந்து பரிச்சயம் இல்லாத பொது புத்திக்கான ஒரு இதா இல்லாம இன்னொரு சமூகத்தோட ஒரு ஒழுங்கு அவங்க எழுதியிருக்காங்க. அது படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எந்த இடத்துலயும் தட்டவே இல்லை. இதுல நியாய தர்மங்கள் தாண்டி ஒரு கதை, அது அந்த அளவுல ஒரு நாவல், அது இயல்பா நடந்தது இயல்பா பதிவு பண்ணிருக்காங்கன்னு தான் நான் படிச்சேன். அதுல ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க உஷா. இந்த வாய்ப்பு கொடுத்த மந்திரமூர்த்தி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மிக அருமையா இந்த கதையை வந்து அவ்வளவு தெளிவா விளக்கமா சொன்னாங்க சரோஜினிமா. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. சித்ராவை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை, அவங்க ஆல்வேஸ் சித்ரா. ஸ்ரீவித்யாவுக்கும் நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி ஆரண்யா. நீங்கள் உங்களை பார்க்கணுன்னு நான் ரொம்ப காலமாக நினச்சிட்டு இருந்தேன். இப்போ காணொலி மூலமாக சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய நன்றி உரை வேலையை விட ரொம்ப குறைச்சிட்டீங்க, அதுக்கு இன்னொரு நன்றி. அப்புறம் நானும் நாவலை படிச்சுட்டேன். நானும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொன்ன மாதிரி நாவல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இங்கே கொஞ்சம் கமெண்ட் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் போட வேண்டாம். ஏன்னா இது இங்கே என்னை சென்டர் பண்ணி கொண்டு வர முடியல, அதனால் மறைக்குது இங்கே. சரி, இப்போது நாவல் வந்து ரொம்ப அழகாக நிறைய நல்ல விமர்சனங்கள் அருமையான முறையில் பல நண்பர்கள் பேசினாங்க. சரோஜினி அவர்கள் ரொம்ப அருமையான முறையில் நாவலை குறித்து உரையாற்றினார். அதனால் நாவலை பற்றின எல்லா ப்ளஸ் பாயிண்ட்டையும் அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா பாத்திரங்கள் எல்லாம் எவ்வளவு அழகாக வடிவமைச்சிருக்கிறாரு. அந்த காலகட்டம் நாவல் வந்து முதல்ல எமர்ஜென்சி 1975 ஜூலையில் ஒரு நாளில் ஆரம்பித்து 15 ஆரம்பித்து கடைசியில் முடிகிறது அதே நாளில், அதே 1975 ஜூலை 15 முடியுது. அதுக்கு அடுத்ததுலேருந்து 1933 கதை ஆரம்பிக்குது.
ஒரு 42 வருட கதை வந்து இந்த நாவலில் பேசப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பெண்களை மையப்படுத்தி பேசப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஒவ்வொரு பெண்ணோட குணாதிசயங்கள் இதில் மாறாமல் இருக்கிற பெண்ணோட குணாதிசயம்னா அந்த ருக்கு, கோதாவரி, அப்புறம் அந்த சுப்பு, இந்த மாதிரி பாத்திரங்கள் தான். ஏற்கனவே அவங்க ஆரண்யா சொன்ன மாதிரி அந்த அம்முலு பாத்திரம் கேரக்டர் மாறுது. அதே மாதிரி காவுங்கிற பாத்திரம் கூட குணம் மாறுது. அவள் வந்து இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தும் கூட தன்னுடைய மகனுக்கு கெட்டுறப்போ ஒரு சாதாரண பெண்ணு அப்போனா தான் நமக்கு அடங்கி இருப்பா அப்படின்னு நினைக்கிறா. அப்படிங்கிறது என்னவோ எனக்கு அந்த காவுங்கிற பாத்திரத்துக்கு அது சரியான நியாயம்தானா அப்படின்னு தெரியல எனக்கு. அந்த பாத்திரம் வந்து அவங்க மாமியாரே அவ்வளோ தூரம் உணர்ந்து அவளுக்காக செயல்படையில் இவ்வளவு துன்பங்களையும் அனுபவித்த காவு வந்து எவ்வளோ தூரம் தன் மருமகள் மேலே நம்பிக்கையோடு இருந்திருக்கணும், இன்னும் அதிகமான நம்பிக்கையோடு இருந்திருக்கணும். அந்த பையன் நம்மளை விட்டு போயிடுவானோ அப்படின்னு நினச்சி ஏன் பயப்படுறா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த பாத்திரம் போகுது. அதே மாதிரி அவளோட ரெட்ட பெண் குழந்தைங்களில் ஒரு பெண் குழந்தை வந்து அவங்க அப்பட மாதிரி அப்படின்னு ஒரு வாசகம் வருது. அந்த குழந்தைய பிறந்ததுலேருந்து இவ தான் முழுக்க முழுக்க வளர்க்குறா. அவன் சாக போகிற அவன் இந்த குடும்பத்துக்கு திரும்ப கடைசி கட்டத்தில் தான் வரான். வந்தவொடனே பார்த்துட்டு பிரிஞ்சு போயிடுறான். அப்போது அவங்க அப்பாவுக்கும் அந்த பிள்ளைக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அப்போது ஹெரிடிட்டியாக அந்த குழந்தை வந்து அவங்க அப்பனை கொண்டு பிறந்திருக்கா அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. ஏன்னு கேட்டேன்னா அவன் அந்த காவுவோட புருஷன் வந்து அவங்க அம்மாவோட குணத்துலேயோ அவங்க அப்பாவோட குணத்துலேயோ அவனுக்கு துளி அளவு கூட இல்லை. அவன் அவன் அப்படியும் சில நேர்ந்து போயிடுது. அதற்கு காரணம் மாரிமுத்து அவர் சொன்ன மாதிரி அவங்க அப்பா சந்நியாசம் ஏற்கிறது ஒரு நல்ல அவரோட இயல்பான இதில் அந்த காலத்தில் வந்திருந்தாலும் கூட அவர் அந்த குடும்பத்தை நிர்கதியாக விட்டுட்டு போகிறாரு. ஆனால் அப்போ கூட அவருக்கு என்னென்னா தன்னோட மனைவிக்கு எதுவும் வாழ்க்கையை வெறுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு போகிறாரு அப்படிங்கிற செய்தியும் நாவலில் சொல்லியிருக்காரு. அப்போ நாவல் அது தன்னோட போக்கில் எழுதிட்டு போகுது, அவர் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத விட பொதுவான ஒரு வாசகம் உண்டு, நாவல் தன்னை எழுதி கொள்ளுகிறது அப்படின்னு. அந்த மாதிரி ராமச்சந்திரன் உஷா எழுதியிருக்கிறாரு. ஆனாலும் அதில் இந்த மாதிரியான சில முரண்பாடுகள் தெரியுது அப்படிங்கிறதையும் சுட்டி காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் வரலாற்றில் பல பாத்திரங்கள் அந்த பேச்சில் வராங்க. இந்திரா காந்தி, ராஜாஜி, காந்தி, இந்த மாதிரி. இப்போ கல்லுக்குழியரம்ல பார்த்தோன்னா காந்திஜி கேரக்டரே நிறைய இடங்கள்ல அந்த பாத்திரம் வரும். அந்த மாதிரி இந்த நாவலில் அமையலை. இதில் பிஆர்எஸ் ஒருத்தர் தான் அந்த மாதிரி உயிருள்ள பாத்திரமாக வராரு. அந்த பாத்திரம் நல்ல அளவில் நல்லாவும் அந்த நாவலில் பொருந்தி ரொம்ப அருமையான முறையில் வந்திருக்கு. இந்த நாவலை எடுத்தோன்னா நல்லா ஏற்கனவே அவங்க தோழர் சரோஜினி சொன்ன மாதிரி எடுத்தோம்னா வாய்ச்சி முடிக்கிற அளவுக்கு நல்ல விறுவிறுப்பாக இருக்குது. அதாவது பல பெண்களினுடைய சோகத்தை பேசினாலும் கூட அது அதே மாதிரி உரைநடையும் டிஸ்கிரிப்ஷனும் சேர்ந்து சம அளவில் அந்த நாவல் ரொம்ப சிறப்பான முறையில் மொழிநடையில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள் எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷாவுக்கு. சரி, அப்புறம் வேற யாராவது பேசுகிறீங்களா? வேற ஏதாவது சுருக்கமாக ஏதாவது ராமச்சந்திரன் உஷாட்ட கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அவரோட பிற படைப்புகளை ஏதாவது கொஞ்சம் வாசித்தவங்க இருந்தீங்கன்னா அந்த அடிப்படையில் அவர்கிட்ட ஏதாவது ஒப்புமைப்படுத்தி கேட்டிங்கன்னா அவர் தன்னுடைய ஏற்புரையில் அதுக்கும் பதில் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்க அந்த உங்களுடைய சிறுகதைகள்னு 40 கதை வரைக்கும் எழுதியிருக்கீங்க இல்லையா? அது ஒரு நூலா போடுங்க. இப்ப நான்லாம் ரீட் பண்ணதே இல்ல. ஒரு நூலா அதை கொண்டு வாங்க. அதே மாதிரி அந்த புக்கும் எனக்கு வேணும். எந்த இது பண்ணிருக்காங்க? அது சந்தியா பதிப்பக போட்டாங்க. சந்தியாவா? சரி சரி, ஓகே. இருக்கான்னு தெரியல, கேட்டு சொல்றேன். கிண்டல்ல போடணும்னு நினைச்சேன். எவ்வளவு ஆமா நானுமே நினைச்சேன். எவ்வளவு 40 சிறுகதைகள், அதுவும் முக்கியமான இதழ்கள் பூரா எழுதி. ஆமா, 10 கதைகள் 8 கதைகள் எழுதினாலே எல்லாரும் புத்தகம் போட்டுறாங்க. அப்படி இருக்கு. இல்ல, புக் படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா 2வது நாவலே இவ்வளவு அருமையா கொண்டாட முடிஞ்சிருக்காங்க. அப்புறம் யோசித்தேன், சரி 40 சிறுகதை எழுதிருக்காங்க, ஒண்ணு கூட நான் ரீட் பண்ணல. நீங்க புக்கா போடுங்க, பண்றேன். சோம்பேறித்தனம் தான், வேற என்ன. செஞ்சிருக்க அதெல்லாம். சரி, சொல்லுங்க அப்போ உங்களுடைய ஏற்புரையும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா பேசுனீங்க. என் ஃப்ரெண்டு சித்ரா, அல்லி,
சரோஜினி மேடம், இவர் மந்திரமூர்த்தி சார், ரமணன் சார், எல்லாருமே, மாரிமுத்து அவர்கள் எல்லாருமே சொன்னீங்க. இந்த கதையில எல்லாம் வரலாற்று புனைவுன்னு சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு கேரக்டரும் அவங்க மட்டும் கிடையாது, 2-3 கேரக்டரு நான் பார்த்ததை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஆனா எல்லாமே நான் வாழ்க்கையில் பார்த்தது. இதுல என்ன காமெடினா, நான் சிந்தலவாடி கரூர் பக்கம்லாம் என் லைஃப்ல ஒரே ஒரு வாட்டி தான் போயிருக்கேன், எப்போ சின்ன வயசுல, அது கூட. ஆனா அது மனசுல இருந்து அது மாதிரி நிறைய விஷயம். அந்த ஃபர்ஸ்ட் முதல் இதுல வரும்ல ஒரு செல்லின்னு ஒரு கேரக்டர், அது ஒரு வாட்டி எனக்கு இந்த ஜாதி மதம் எல்லாம் என்னோட வாழ்க்கையில கிடையாது, நான் எதையுமே பாக்குறது கிடையாது. ஆனா அதை பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எப்படி நம்ம சமூகத்துல ஜாதி வந்து ஊடுருவி இருக்கு அப்படின்னு. ஒரு வாட்டி அவங்க இது பயன் பண்றவங்க ஏதோ பேசும்போது சொல்றாங்க, பாப்பாத்தி வண்ணாத்தி தான் தீ மாதிரி பொம்பளைங்க, மத்தவங்க எல்லாம் சீச்சி செட்டிச்சி முதலாளி. எனக்கு ஆச்சரியமா இருந்த, எப்படி இந்த மாதிரி சொல்ற. நான் கேட்டேன், பொண்ணுங்கன்னா எல்லாருமே தான் இருப்பாங்க, எல்லா ஜாதியிலயும் நல்ல பொண்ணுங்களையும் இருப்பாங்க, மோசமான பொம்பளையும் இருக்கும், நீ எப்படி இவங்க மட்டும்தான் நல்லவங்கன்னு எப்படி? இல்ல, அதனாலதான் அப்படி வச்சிருக்காங்க, வண்ணாத்தி தீ மாதிரியும் அவங்க எல்லாம், அவங்கள யாரும் கை வைக்க முடியாதான், தொட முடியாது. இந்த மாதிரிலாம் வந்து வாழ்க்கையில வந்து நான் கேட்டது. அதே மாதிரி அந்த ருக்கு கேரக்டர், அது எங்க மாமனாரோட அக்கா. அவங்க வந்து அவங்களுக்கு 3 பசங்க, ஆனா சின்ன வயசுலயே கணவன் 30 வயசுலக்குள்ள கணவன் இறந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும்ல, அப்பெல்லாம் மொட்டை அடிச்சு அந்த ஒரு நார்மடின்னு சொல்லுவாங்க, ஒரு ஆஃப் ஒயிட் சாரி அததான் கட்டுவாங்க. ஆனா ஃபுல்லு விவசாயம் அவங்க தான் பார்த்தாங்க. எப்படி வந்து அவங்க உழைப்பாளின்னு சொல்லுவாங்க பாருங்க. அவங்களுக்கு அந்த அந்த நத்தம் நினைக்கிறேன், அந்த கிராமத்து பேரு தஞ்சாவூர் பக்கம், மாயவரம் பக்கம். அங்க இருந்து அவங்க ஒரு 10 கிலோ 15 கிலோ இடுப்புல வச்சு தூக்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி திருப்பி சென்னையில இருந்து போகும்போது இங்கெல்லாம் அப்ப சபீனான்னு ஒண்ணு கிடைக்கும், சபீனா பாத்திரம் கழுவலாம், அது இந்த மாதிரி சென்னையில கிடைக்கிற அதுவும் எல்லாத்தையும் ட்ரெயின்ல எடுத்துக்கிட்டு ட்ரெயின்ல இருந்து இறங்கி பஸ்ல தான் போவாங்க. ஆட்டோ அப்பெல்லாம் ஆட்டோ கிடையாது, ரிக்ஷா இருக்கும், அந்த ரிக்ஷால கூட போக மாட்டாங்க. எங்க மாமனார் அவங்கள பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, உழைப்பாளினா எங்க அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவு அவங்களுக்கு அந்த அந்த விவசாய குடும்பத்துல இவங்களும் அவங்க ஆச்சாரத்தெல்லாம் விட மாட்டாங்க, அதையும் கடைபிடிச்சுக்கிட்டு வெளியே தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஆனா அவங்களால தன்னோட பிள்ளைங்களா பார்த்தாங்க, நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மன்னார்குடி வாசுதேவராவ் வந்து பத்தி சொன்னது எங்க மாமனாரோட அப்பா. அவர் பெரிய கம்யூனிஸ்ட், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து அவங்க அம்மா கேட்டுக்கிட்டாங்களாம், நான் இறந்த உடனே நீ எனக்கு பண்ணணும், காரியம் எல்லாம் பண்ணணும் சொன்னதுனால அவர் என்ன பண்ணிருக்காரு, திருப்பி ஆதிசங்கர கதையே தான் திருப்பி வந்து பூணூல் போட்டுக்கிட்டு, பூணூல்லாம் போடாதவர், ஏன்னா கம்யூனிஸ்ட் இல்லை அவரு, திருப்பி போட்டுக்கிட்டு அவங்க அம்மா இறந்த பிறகு அவங்க அண்ணன் கூட சேர்ந்து எல்லா இதுவும் பண்ணாராங்க. இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாமே வந்து என் காதுல விழுந்த கதைகள். நான் பார்த்ததை விட காதுல விழுந்ததுதான் பாட்டி சொன்ன கதைகள். பாட்டி சொன்னது நிறைய அதுல வருது. அதுல வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து கேவலமா பண்ணாத கல்யாணம், அந்த குழந்தை பிறந்த 10வது அந்த புண்ணியாச்சனை 15 நாள் பண்ணுவாங்கல்ல, அன்னைக்கே எங்க பாட்டி இது பண்ணி 9 மாசத்துல குழந்தை பிறந்து பேர் கெட்டு போச்சுன்னு ஒரு நாள் ரொம்ப கேஷுவலா எங்க பாட்டி வந்து பேசும்போது சொன்னாங்க. அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சின்ன வயசு, இவெல்லாம் பேசுவாங்க, பேசும்போது என் காதுல விழுது இதெல்லாம். இப்ப எங்க அம்மா கூட சொன்னாங்க, இப்போ இந்த புக்கை படிச்சுட்டு ஆமா பாட்டி என்கிட்டயும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா ஊர்ல கேவலமா பேசுவாங்கல்ல. புருஷனை அவங்க பார்க்கவே இல்லை. அன்னைக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிற அன்னைக்கு வந்துட்டு 10 மாசம் கழிச்சு குழந்தை பிறந்துக்குன்னு வராரு எங்க தாத்தா. இந்த மாதிரி என்ன சொல்றது, ஒரு கேரக்டர் அவ்வளவுதான். நீங்க சொல்ற மாதிரி காவு நல்லா படிச்சு IAS ஆயிருக்கலாம் அப்படின்ட்டு, கலெக்டர் ஆயிக்கலாம் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் ஈஸியை தவிர, அவங்க எங்க பாட்டி வந்து நிறைய கதை பிடிப்பாங்க, நிறைய சினிமா பார்ப்பாங்க. சிவாஜினா ரொம்ப பிடிக்கும். அந்த இது நெஞ்சில ஒரு ஆலயம் கதை, கல்யாண பரிசு, அதெல்லாம் எங்க பாட்டி சொன்ன கதை தான். அவங்க வந்து இது எந்த ஊரு, செட்டிப்பாளையம், கோயம்புத்தூர் பக்கத்துல. சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போய், கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போயிட்டு, பொள்ளாச்சில இருந்து போனோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, கோயம்புத்தூர் போயிட்டு அந்த எடுத்துட்டு போன பேகை காலேஜ்ல வச்சுட்டு ஒரு சினிமா பார்த்துட்டு தான் பொள்ளாச்சி போவாங்க, இது ரெகுலரா. அப்புறம் இந்த நெஞ்சில ஒரு ஆலயம், அந்த வீர திருமண பத்தி கமெண்ட் அடிச்சது எங்க பாட்டி தான், அம்புலிமா கதை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே
ரொம்ப ஆசையா எழுதினேன். ரொம்ப வந்து இந்த அளவு பாராட்டு வரும்ட்டு நான் நிஜமாவே எதிர்பார்க்கல. இருக்கலாம், குறை ஏதாவது தவறு இருக்கலாம், அது என்னன்னு எனக்கு தெரியல. பட் கேரக்டர்னா இந்த கேரக்டர் இப்படிதான். அவன் வந்து நீங்க சொல்ற மாதிரி அவன் வந்து அவன் சொல்றான் ஒரு இடத்துல, அந்த வாசு சரி பண்ணலன்னா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தலாம், எனக்கு தங்கச்சியா அப்படியே இருந்துகிட்டணும், அதை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்றான் அவன். ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா அந்த காலத்துல அது நடக்காது. இப்ப மட்டும் நடக்குதான்னு கேட்காதுங்க. இப்பவும் வந்து கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இரு, குழந்தைங்களுக்காக இரு, இந்த மாதிரி டைலாக் எல்லாம் நம்ம எவ்வளவு கேட்டிருக்கோம் வந்து. அதனால இன்னும் அந்த காலம் இன்னொரு 50 வருஷத்துக்கு 50-60 வருஷத்துக்கு முன்னாடினா கட்டாயம் வந்து வாழா வெட்டியா வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுங்கிறது எந்த சமூகத்திலயும் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் போச்சுன்னா அடி வாங்கிட்டு அங்கேயே இருக்கு. இதுதான் அந்த பெண்களுக்கு வேற என்ன சொல்றது. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். மந்திரமூர்த்தி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல என்னோட புத்தகத்தை எடுத்துக்கிட்டதுக்கு. முடிச்சலாமா? ஓகே, மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகா உங்களுடைய ஏற்புரையை ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி சார். ஆமாம், நான் ராமச்சந்திரன் உஷாவை பற்றி ஒரு செய்தி சொல்லணும்னு நினச்சேன். பரவாயில்ல, ஒரு நிமிஷம் கூட ஆனாலும் பரவாயில்ல, சொல்லிடுறேன். அவர் வந்து நான் ஒரு தடவை ஜெகசிற்பியனோட சரித்திர நாவல்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கமெண்ட் போட்டேன் ஒரு இடத்துல. உடனே அவர் ஜெகசிற்பியன் என்னென்ன அந்த இடத்துலையே அங்கேயே அப்போவே என்னென்ன நாவல்லாம் எழுதியிருக்கிறாரு, அந்த நாவலில் என்னென்ன பாத்திரங்கள்லாம் வருது, இதில் இந்த பாத்திரத்தை சொல்கிறீங்களா, அந்த பாத்திரத்தை சொல்கிறீங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஜெகசிற்பியனோட நாவல் வந்து அப்படி ஒரு அவுட்லைன், மற்றது அவருடைய அழகான ஒரு கதை சொல்கிற ஒரு பாங்கு, இதுதான் எனக்கு ரொம்ப இது இருந்தது. எதுக்குன்னா அவர் படித்ததை அவ்வளோ தூரம் உள்வாங்கி அவ்வளோ தூரம் சிறப்பாக இருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு விமர்சன பதிவு வந்த உடனே எனக்கு ஒரு மெசேஜ் போட்டார், இந்த பதிவு வந்து இன்னார் எழுதினது, இதை காப்பி பண்ணி இவர் இப்படியே காப்பி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இவர் இந்த நாவல் வெளிவர முடிய ஒரு இடத்துல கூட இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கிறாரே தவிர, நான் 40 சிறுகதைகளில் பெரிய பெரிய பத்திரிகைகள்லாம் எல்லாம் எழுதியிருக்கிறேங்கிற குறிப்பை எங்கேயுமே எழுதி நான் பார்த்ததே இல்லை. அதனால் அவருக்கு கோடானு கோடி வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்த நண்பர்கள், அவர்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வருகை தந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. அந்த நாவலை வாசித்து தங்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நண்பர்களுக்கும் எங்களது குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. அதே போல் நூலை குறித்த சிறப்புரையை வழங்கிய வாசகர் சரோஜினி அவர்களுக்கும் நன்றி. எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவர்களுக்கு மீண்டும் நமது குழுவின் சார்பாக நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. நன்றி சார். நன்றி.